கொலன்னாவ நகரசபையின் மாதாந்த அமர்வில் அமைதியின்மை நிலவியது. கொலன்னாவை நகரசபையின் உபதலைவர் சுரேஷ் கோதாகுடவின் அடிப்படை வசதிகள் தொடர்பான இணைப்பு செயலாளராக செயலாற்றிய கேரி சந்திரரத்ன பிரசாங்க பெரேரா இன்று மாதாந்த அமர்விற்கு அழைத்து வரப்பட்ட போது இந்த அமைதியின்மை ஏற்பட்டது. தலைவர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தமையே இந்த அமைதியின்மைக்கான காரணமாகும். இதன் பின்னர் அவர் சபையில் அமர்ந்தார். இதன் பின்னர் அமர்வு ஆரம்பமாகியது. சபையின் பாதுகாப்புக்காக போலீசாரை அழைக்கும் வரையில் சபை நடவடிக்கைகளை முன்னெடுக்க இடமளிக்கப் போவதில்லை என உறுப்பினர்கள் தெரிவித்தனர். முதலமைச்சருக்கு இது குறித்து அறிவித்துள்ளோம். கொலன்னாவ நகரசபையில் மோசடிகள், வன்முறைகளை இடம்பெறுகின்றன. சாதாரண ஒருவருக்கு கூட்டத்தை பார்வையிட உரிமை இல்லை. நகரசபையில் பிரதான வாயிலூடாக வருவதற்கு கூட உரிமை இல்லை. தனிப்பட்ட சொத்தாக கருதி பூட்டி வைத்துள்ளனர். சாகும் வரையில் இதே பதவியில் இருப்பது போல் தலைவர் செயற்படுகின்றார். இது ஒரு சபையாகும். துப்பாக்கியால் தாக்குகின்றார். நாட்டில் 2 பாதுகாப்பு அமைச்சுக்கள் இல்லை, ஒன்றுதான் உள்ளது. எல்டிடியினர் உள்ளே நுழைவது போல உள்ளது. எந்த நேரமும் துப்பாக்கி சூடு நடத்தப்படும். கத்தியால் வெட்டுவார்கள் என்று அஞ்சுகின்றோம். மக்கள் பிரதிநிதிகளுக்கு சுதந்திரமாக சபைக்கு வர முடியவில்லை. இந்த துப்பாக்கிக்கு எவ்வாறு போலீசார் அனுமதி வழங்கினார்கள் என்பது தொடர்பில் நான் கேள்வி எழுப்புகின்றேன். இந்த துப்பாக்கியை வைத்துக் கொண்டு நபர்களை தாக்குவதும் சபைக்கு வரவிடாமல் தடுப்பதுமே இடம்பெறுகின்றது. போலீசார் இதனை வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்கிறார்களா? நகரசபையில் சேவையாற்றிய ஒரு ஊழியர் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவருக்கு நகரசபைக்குள் வர முடியாது. வந்தால் பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே தான் நிலைய பணிப்பாளருக்கு அழைப்பு விடுத்தேன்.